வடமேற்கு மலைகள் சுற்றிலும் தோரணம் அமைக்க நகரத்திற்கும் கிராமத்திற்கும் இடையிலான தோற்றமுடைய ஊர் திருநெல்வேலி. ஊருக்கு புகழ் சேர்க்கும் அல்வா, நெகிழ்ந்து வற்றா நதியாய் ஓடிக்கொண்டிருக்கும் தாமிரபரணி, நெல்லுக்கு வேலி அமைத்த நெல்லையப்பரின் ஸ்தலமாக விளங்கும் சிறப்பு வாய்ந்த நெல்லை மாவட்டம் இன்று பெருகி வரும் கொலைகளால் அதிர்ந்து கொண்டிருக்கின்றது. இலையில் வண்டியின் அதிர்வை உள்வாங்கும் தண்டவாளம் போல் குற்றங்களின் அதிர்வை உள்வாங்கி நகர்ந்தபடி இருக்கிறது நதியும் ஊரும் மனிதர்களும். கொலைகளுக்கான காரணங்கள் பலவாகத்தான் உள்ளன. உடனடி கோபம், குடும்ப விரோதம், சாதிய முரண்பாடுகள், அரசியல் விரோதங்கள், எதுவாக இருப்பினும் முடிவு கொலையில்தான் முற்றுப்புள்ளியாகிறது. சேதுராமன்புதூர் கிராமத்தை நகலெடுத்தது போல லேசான நகர சுவடுகள் படரத் தொடங்கி இருக்கும் ஊர். விவசாய பூமியின் காற்று உள்ளே நுழையும் போதே நம்மை அள்ளிக்கொள்கிறது லேசான மழை, சிலுசிலுக்கும் குளிர். அங்கு ஜெயராணியை சந்தித்த போது அந்த மழை ஈரத்தில் அவரது கண்ணீரும் கலந்திருப்பது தெரிந்தது. ஒரு குடும்பத்துல இது அழிக்கணும்னு நான் கனவுல நினைக்கல. 2 உயிர் போகணும்னு நினைக்கிறேன். ஆண் துணையற்ற ஒரு வீடு. ஒற்றை அறையில் வீடெங்கும் பெண்கள் பீடி சுற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். பஞ்சாயத்து தலைவராயிருக்கும் ஜெயராணி தன் கணவரை இழந்த கதையை நம்மிடம் சொல்ல ஆரம்பித்தார். தானே எல்லாம் சப்போர்ட் பண்ணதான், நம்மள எதையும் பார்க்க மாட்டேங்கானே அப்படின்னு. எல்லா மக்களுக்கும் ஓட்டு போடுறது, எல்லா மக்களுக்கும் செய்யத்தானே நம்ம இருக்கோம். ஊருக்கு நம்ம ஊரை நல்லா செயல்படுத்தணும், ஊரை நல்ல முறையை வைக்கணும்ட்டு இது இருந்திருக்கு. இவன்லாம் ஒன்னும் மேலும் மேலும் தெரிஞ்சு இவன் இப்ப எல்லாம் பண்ணுதானே, இவனை என்ன வழிக்கு பண்ணனுட்டு எங்க வீட்டால காலையில மானூர் போயிட்டு தாளையத்துக்கு போய் டவுன் போயிட்டு வந்து வீட்டுக்கு வரல. அதனால டவுன் போய் இருந்திருக்கு. இவங்க கூலிப்படைங்கிட்ட சொல்லி கொடுத்து ஆளுங்க இருந்து துப்பு சொல்லி கால் பண்ணிட்டாங்க. அவரது கணவர் பொன்னுச்சாமி இறந்த பிறகு அவர் விட்டு சென்ற வேலைகளை அவரது அண்ணன் கிருஷ்ணன் பார்க்க ஆரம்பித்ததில் மீண்டும் வேர் விட்டிருக்கிறது அரசியல் விரோதம். வயலுக்கு சென்றவரை சமாதான பேச்சுக்கு வரச் சொல்லி டீக்கடையில் வெட்டி சாய்த்ததாய் அவரது தம்பி மனைவி விஜயா கண்ணீருடன் பகிர்ந்தார். காலையில எழுந்திரிச்சு டீ போட்டு கொடுத்தேன். டீ போட்டு கொடுத்து தோட்டத்துக்கு போனாரு. போயிட்டு வர அப்ப ஒரு போன் வந்து எங்க வீட்டுக்கு திரும்ப வரையில ஒரு போன் வந்தது. போன் வந்தது கிழக்க போயிட்டாரு. கிழக்க போறப்போ அங்க ஒரு கும்பல் டீ கடையில் இருந்து இவர் அது சகஜமா அதை கொலை பண்ண தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கல. அவங்க அந்த மாதிரி வரல. எதுவுமே ஆயுதங்கள் எல்லாமே ஒளிமறைவா வச்சிருந்துருக்குங்க. உடனே டீ குடிச்சிருந்தா பின்னால கூடி போய் ஒரே வெட்டு வச்சுட்டாங்க. இந்த கண்ணே இல்ல, இந்த மாதிரி வெட்டிட்டாங்க. வேறு ஒரு கொலை வழக்கில் இவரது குழந்தைகளை கூட குற்றவாளிகளாய் சேர்த்திருப்பதாக சொல்லும் இவர்கள் உயிருக்கு பயந்து குழந்தைகள் எல்லோரையும் வெளியூரில் படிக்க சேர்த்திருப்பதாய் சொல்கிறார்கள். ஆனாலும் பாதுகாப்பு கருதி எந்த இடம் என்பதை சொல்ல தயங்குகிறார்கள். அரசியல் போட்டியில் கிளர்ந்த விரோதம் மாறி மாறி பழி சொல்வதிலும் ஆட்களை செய்வதிலும் முனைப்பு காட்டி உள்ளது. செய்வது அப்படித்தான், கொலை செய்வது பற்றி சரளமாக இவர்கள் பேசுகிறார்கள்.
ஒரே வருடத்திற்குள் 2 மகன்களை இழந்த வயோதிகத்தாய் மழையை வெறித்தபடி வாசலில் உட்கார்ந்தே இருக்கிறார். அரசியல், இதன் மீதான ஆர்வமும் அதில் ஏற்படும் விரோதமும் ஒரே சாதியைச் சேர்ந்தவர்களிடம் கூட பகை வளர்த்து இன்று 2 உயிர்களுக்கு மேல் 2 பக்கமும் இழக்க வைத்திருக்கிறது. யாருமே ஆதரவு யாரும் கிடையாது. இன்னைக்கு நாங்க அத்தை தரையில இருக்கோம். ஊர்ல இப்படி பேசண்டாக வச்சுட்டு எங்களை இன்னைக்கு வெறும்பிட ஆக்கி போட்டுக்கிட்டாங்களே, அதே எனக்கு வைத்தறிச்சலா இருக்கு, தீராத வைத்தறிச்சல். இந்த கொலைகளை செய்வதென்னமோ 3 வகைப்பட்ட கூலிப்படையினர் என்று ஒரு பெண் நம்மிடம் சொன்னார். ஒரு கூலிப்படை கல்யாணம் முடிஞ்சவங்க ஒரு கூலிப்படை, கல்யாணம் முடியாத 19-16 வயசு பையங்க ஒரு கூலிப்படை. இவங்கெல்லாம் போதை ஊசியை யூஸ் பண்ணிக்கிட்டு யாரை வெட்டுன்னு யாரை இது பண்றதுன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. போதை அவனுக்கு பைசா கொடுத்தனும் லட்சக்கணக்கில் உள்ள போயிட்டு அதை பொண்டாட்டிலேயே யூஸ் பண்ணிக்கிட்டானுங்க. பணத்தை பேங்க்ல போட்டுக்கிட்டு வரவும் சாப்பிடவும் செலுக்குல போகவும் வரவும் இந்த மாதிரி இருக்க போய் தான் பேரம் பேசுறாங்க. இத்தனை லட்சம் ஒருத்தனை வெட்டுனா இத்தனை லட்சம் பேசி, அப்ப நீ உனக்கு முடிச்சுக்கிடுதேன், நீ அடுத்தால தலைவரா இருந்துக்கோ, இப்படி பேரம் பேசி வெட்டுதாங்க. என்ன காரணங்களோ என்ன பகை உணர்வோ ஜெயராணியிடம் அரசியலுக்கு வந்தது பற்றி என்ன நினைக்கிறார் என்று கேட்டபோது பெரிய மௌனத்திற்கு பிறகு நம்மிடம் பேச ஆரம்பித்தார். இந்த பெர்சன்ட்டுக்கு வந்துதான் எங்க குடும்பமே போனது. வேற நான் எது எங்க வீட்டுக்கார இப்படி நான் அப்படி நின்றுக்கே வேண்டாம். இந்த குடும்பமே பேருக்காத இந்த பெர்சன்ட்டுக்கு நின்றுதானே இந்த 2 உயிர் பேருக்கு. வசதிகளற்ற ஒரே அறையில் வீட்டின் முன் ஒழுகும் கூரையில் சமையல் செய்து ஆண் துணையோ மனதில் நிம்மதியோ பாதுகாப்போ இல்லாத இவர்களின் வாழ்க்கையின் வெற்றிடத்தை நனைத்தபடி பெய்து கொண்டிருந்தது மழை. கோபாலசமுத்திரம் தாமிரபரணி தனது 2 கரங்களையும் விரித்து செழித்து பாய்ந்து வளம் செய்யும் பூமி. இங்கு 3 ஆண்டுகள் முன்பு வரைக்கும் ஒற்றுமையான மக்களின் சந்தோஷம் தவிர வேறு கொடூர சம்பவங்கள் நடந்ததே இல்லை. ஆனால் இன்று ஊரே 2 சாதியாய் பிரிந்து கிடக்கிறது. கண்ணுக்கு புலப்படாத சாதி என்னும் கோடு இந்த ஊரை 2ஆக துண்டாடி இருக்கிறது. 2003ஆம் வருடம் ஆரம்பித்த சம்பவம் அது. அந்த வருடத்து தீபாவளி அன்று நடந்த முதல் கொலை தர்மராஜ் என்னும் இளம் வாலிபருடையது. ஹைஸ்கூல்ல ஏதோ சேர்ந்து நடந்தது. அப்போ பிள்ளைகளுக்கு எல்லா பிள்ளைகளும் படிக்கும். இந்த பிள்ளைகள் எங்க பிள்ளைகள் படிக்க பிள்ளைகள் அவங்க இந்த விழா இன்னைக்கு ஸ்வீட் கொடுத்துருக்காங்க. அது இந்த பிள்ளைகள் மறுத்துருக்கு. வாங்க மறுத்த உடனே இது மறுத்துட்டு திரும்ப கொண்டு வந்துடலாம், கொண்டு வராம தூரத்துக்கு வந்துட்டுலாம் விளாண்டாண்டு வந்து. அதனால இவங்க அந்த பிள்ளைகள் இங்க வந்து பையன்கிட்ட சொல்லி இங்குள்ள பையங்க போறாம அங்க அந்த பையங்களா அந்த பையங்களை எதிர்ப்பு பையங்களா கொடுத்த பையங்களா சத்தம் போட்டுருக்கு, அடிச்சு சத்தம் போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தீபாவளி அன்னைக்கு பாத்துக்கிறோம். தீபாவளிக்கு முதநாத்து அடிப்படை சண்டை வந்துட்டு தீபாவளி அன்னைக்கு என் பையன் ஆத்து குளிக்க போட்டு போனான். அதை இங்க இருந்து கூட்டிட்டு போனாங்க 2-3 பேர் இங்க எழுப்பிட்டு போனாங்க. அது புரியவன் கணேசமாவன் தங்கராசி, அவன் பேர் 2 தை தங்கத்துறை, அவன் ஆதிமலம், அவன் திருவரங்க, இவன் 3 பேர் தான் போனான். 2 பேர் தப்பிச்சுட்டான். என் மானம் அம்மா ஆக்கி விட்டாரோ. அவரது வீட்டில் ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் அழுகை சத்தம் மட்டும் ஓயவில்லை. நல்ல
அத்தோடு அவரது இருசக்கர வாகனத்தை இன்றும் துடைத்தபடி இருக்கிறார் அவரது அம்மா. காலில் அடிபட்டு வீட்டில் இருக்கிறார் அப்பா. கணவனை இழந்து 2 குழந்தைகளுடன் தாய் வீட்டில் வந்து வாழும் பட்டாதாரியான தர்மராஜின் மூத்த சகோதரி இவர்களுடன் தான் வசிக்கிறார். பெரிய பொண்ணை கட்டி கொடுத்தாங்களா, அவன் கட்டி கொடுத்த 6ஆம் மாசம் அவன் ஐயோ அப்பா இறந்து போனான். அந்த பொருளையும் இவங்க இது பிறந்த 8ஆம் அவளு இறந்து போனான். மருமகனும் இப்ப இருக்கு ஒரு பொண்ணு, பெரிய பொண்ணோட பிள்ளை. 2 பிள்ளைகள், 1 ஆம்பளை பையன் 2 வயசு, இது 1 வயசு ஆகுது. +2 முடித்துவிட்டு மேலே படிக்க வசதி இல்லாமல் காத்திருக்கும் இளைய சகோதரி தர்மராஜை நினைத்து கண்ணீர் விட்டபடி இருக்கிறார். இதுதான் தர்மராஜின் வீட்டு நிலைமை. மத்திய சர்க்கார் சொல்லி ஜாதி அடிப்படையில் வேலை வாய்ப்புன்னு, ஜாதி அடிப்படையில் உங்களுக்கு ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஒரு இடம் ஒதுக்கிடுங்க, அத்தனை இடம் ஒதுக்கணும், ஒரு ஒதுக்கீடும் இல்லை எங்களுக்கு. அதே மாதிரி இன்னும் +2 வரை படித்தேன், எங்களுக்கு ஸ்காலர்ஷிப் 2 வருஷம் ஸ்காலர்ஷிப் வரல. அடுத்த ஒரு கம்மி சர்டிஃபிகேட் அங்கே போனால் அங்கே வாங்க முடியல. இன்னும் இப்போ தாலுகா ஆஃபீஸில் போய் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வர முடியுதா? இப்போ ஒரு சர்டிஃபிகேட் அங்கே தான் தெரிய போயிருக்கான், ஆரேமா வர சொல்லி. அது இப்போ கிடைக்க போய் புருஷன் இறந்த நாளையிலிருந்து அலையுது, கிடைக்கல. ஜாதி அடிப்படையில் ஜாதின்னு சொல்லி அது அழிஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். இந்த ஜாதியை விட இருக்கிறதோட உயிரோட சாவுது பெஸ்ட். இந்த கொலை சம்பவத்தினால அந்த குடும்பம் வந்து என்ன செய்யுது, தவிச்சிது. அதே தொடர்ந்து என்ன செய்தாங்கன்னா ஒரு சமுதாயத்து இளைஞரை வந்து அவங்க ஒரு கூலிப்பட ரெடி தயார் செஞ்சு கொலை பண்றாங்க. அப்போ அந்த சமுதாயத்து குடும்பமும் என்ன செய்யுது, பருவகைக்கு. இப்படியா வந்து இந்த ஊர் வந்து இந்த 2 கொலை வந்து நெருக்கமாக உள்ள பகுதிக்குள்ள நடந்திருக்கு, தெற்கு பகுதி. ஆனால் ஆரம்ப பகுதியில் நடந்து வந்து அவங்க அவமானப்பட்டனா செஞ்ச மாதிரி அவங்க சொல்றாங்க. இவங்க வந்து எங்க இளைஞரை வந்து கொலை பண்ணனால நாங்கள் பதிவு பண்ணோம்னு இவங்க பண்ணிட்டாங்க. இதுல பொதுவா வந்து இதுல வந்து எல்லா கமிட்டியும் எல்லா சமுதாயத்துக்காரங்க இருக்காங்க பத்திலாம். இவங்க 2 பேரும் மோதிட்டே இருந்தாங்கன்னா அடுத்த சமுதாயத்துக்காரங்க நிம்மதி அப்படி இருக்க முடியும்? சாதி கலவரங்கள் வெடிக்க பெரிய பிரச்சனைகள் தேவைப்படுவதே இல்லை. சின்ன மோதல்கள், வார்த்தை உரசல்கள், இவையே பெரும் கலவரமும் கொலைகளும் நிகழ போதுமானதாக உள்ளன. அந்த பஜார்லயே வந்து 1 கோடியுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணி காவல்துறை ஒரு இது பண்ணாங்க. அந்த சமயத்துல வந்து ஒரு சில இளைஞர்கள் வந்து முறுக்குத்தனமா அதை பண்ணாங்க. அப்புறம் அதை வந்து என்ன பண்றாங்க, ஒரு சமுதாய கொடியும் இல்லை பாத்தீங்களா, ஒரு சமுதாய கொடியே இல்லாத சமயத்துல சமுதாயத்தை கொடி பறக்க வைக்குமான்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்கன்னா அதை அவமானப்படுத்தாங்க. அதாவது கடைபிடிச்சா கரெக்டா அந்த கொடியை ஏத்துறாங்களா, ஏத்துனோடனே காவல்துறை அதை பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து அவமானப்படுத்தாங்க. அந்த சமயத்தையும் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்துதான் இந்த பிரச்சனைகள் வந்து எங்க ஊர் தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு கொலையை பழிவாங்க மீண்டும் மீண்டும் கொலை முயற்சிகள் தொடர்கின்றன. அடுத்த சாதிக்காரரின் ரத்தமும் ஒரே நிறம்தான் என்பதை அறியாமலேயே இன்னும் ஒரு கொலை என்று நியாயப்படுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. மரணம் என்பது இழப்பை தினந்தோறும் உணர்கிற கொலையுண்டவரின் குடும்பத்தின் வலி பெரிதுபடுத்தப்படுவதில்லை, பின்னால் மறக்கடிக்கவும் படுகிறது. இப்ப என் குடும்பங்களுடைய நிலைமை சரியில்லாத நிலைமையில இருக்கு. ரொம்ப கஷ்டப்படுறது, என்னால முடியல. என் வீட்டுக்காரையும் உழைக்கிறதுக்கு என்னால தகுதி கிடையாது. என் பொண்ணுக்கு, பெரிய பொண்ணுக்கு ஒரு படிப்பை தகுதி அடிப்படையில் ஒரு வேலை வாய்ப்பு தரணும். அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு, சின்ன பொண்ணுக்கும் படிப்புக்கு உள்ள நிதி உதவியும் தரணும், தந்து உதவணும். நானும் என் வீட்டுக்காரருக்கு உயிருக்கு ஆவு தட்டியும் உயிருக்கு தட்டிய நீதி உதவி தரணும். இன்றும் தர்மராஜின் வாகனத்தை அவர் வைத்த இடத்தை விட்டு யாரும் நகர்த்தவும் இல்லை. தினமும் அதை துடைக்கும் அம்மாவின் கண்ணீரோ வற்றவும் இல்லை.
இந்த கொலைக்கு பழிக்கு பழி வாங்குவதாய் நடைபெற்ற கார்த்திக் என்ற இளைஞரின் குடும்பமும் இந்த ஊரில் இப்போது இல்லை. மாறி மாறி நிகழும் இந்த கொலைகள் யாரை பாதித்திருக்கிறது? இன்று கோபாலசமுத்திரம் 2 பகுதிகளாய் பிரிந்து கிடப்பதை தவிர வேறென்ன சாதனை நிகழ்ந்திருக்கிறது? கோபாலசமுத்திரத்தில் சாதி கலவரத்தின் கொடிய நாக்கு ஊரை மட்டும் 2ஆக துண்டாடவில்லை, வருங்கால சந்ததியின் கல்வியையும் துண்டாடி இருப்பதுதான் இதன் கோரமான பக்கம். பிஞ்சு மனதில் சாதி உணர்வுடன் வளர்வதும் அடக்குமுறைக்கு ஆளாவதும் ஆரோக்கியமானதாக எப்படி இருக்க முடியும்? அங்க பாதுகாப்போட இங்கதான் பாதுகாப்பு படிக்கும், நல்லா சொல்லி தராங்க, எது டவுட் கேட்டான்னு சொல்லுதாங்க. அங்க போனா நீங்க டவுட் கேட்டு என்ன செய்ய போறியா அப்படின்னு கேட்காவா, இங்க உடனே கேட்டு டவுட் சொல்லிதாங்க. பூ வச்சுட்டு போனா நீ உனக்கு என்னமா ஃபர்ஸ்ட் நைட்டா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படியே இல்லாம நாங்க சும்மா போனாலும் நீ என்ன புருஷன் இறந்துட்டானா விதவையா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல 2 ரூபா தாரம் வாரையா அப்படின்னு அவங்கள பையங்க கேக்குறான். சைக்கிள் ஸ்டாண்டு அவங்கள கஷ்டப்பாங்களா, அவங்கள பையங்களுக்கு பிள்ளைங்களுக்கு எல்லாம் சீட்டு போட்டிருப்போம், அந்த நிழல்ல தான் சைக்கிள் நிக்கும். இங்க பிள்ளைங்க சைக்கிள்லாம் வெயிட்ல தான் நிக்கும், அது அவங்களவங்க காம்பஸ் வச்சு குத்தி விடுவாங்க சண்டை போட்டா. சாதி ரீதியிலான பிரிவினை உணர்விலிருந்து கல்வியும் வேலை வாய்ப்பும் மட்டுமே இவர்களை மீட்டெடுக்க முடியும் என்று சமூக ஆர்வலர்கள் சொல்கிறார்கள். கல்வியும் வேலைவாய்ப்பு திட்டம் வந்தா இன்னும் புதுவிதமான ஆட்கள் எங்க ஊருக்கு வருவாங்க. அப்புறம் இங்க உள்ள ஆட்களும் வேலை வாய்ப்பு கிடைச்சிட்டு அப்படின்னா அவன் வேலையிலேயே தான் கவனமா இருப்பான், குடும்பத்தை கவனிப்பான், பிள்ளைய வளர்ப்பான், இப்படி அவன் கவனம் போக முடியாது. அனாவசியமா ஒரு இடத்த போய் உட்கார்ந்து வம்பளக்கிறது, இந்த மாதிரி வேலை இருக்காது. இந்த அனாவசியமா முக்கு உட்கார்ந்து வம்பளக்காங்கல்ல, இவங்க தான் சம்பந்தம் இல்லாம வதந்தியே நிறைய பரவி இந்த ஊரை வம்பாக்கிட்டு இருக்கு. பள்ளிக்கூடத்து நிர்வாகம் அந்த இது நடந்த உடனேயே ஒட்டுமொத்த ஊர் மக்கள் மத்தியில 3 மாவட்டத்தினுடைய எஸ்பி, இதனுடைய சார் ஆட்சியர் ஒரு IAS, கல்வி DOCO எல்லாருடைய முன்னிலையிலேயே அவங்கள கூப்பிட்டு பேசுறாங்க, இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இந்த நடந்ததுக்கு அந்த பள்ளிக்கூட நிர்வாகம் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு, இனிமே நடக்காம நாங்க பாத்துக்கிடுங்கிற உத்தரவாதத்தை பல்வேறு இடங்கள்ல தரவ மறுத்துட்டாங்க. அழகான கிராமம் ஒன்று சாதி துவேஷத்தால் இப்படி சிதைந்து கிடப்பது பற்றி நமக்கு மிகப்பெரிய வலி உருவாகவே செய்தது. இது குறித்து திருநெல்வேலி எஸ்பி விக்ரமனிடம் நாம் தொடர்பு கொண்ட போது அவர் இந்த கிராமத்து மனிதர்கள் தம்மிடம் மனு கொடுத்தால் அவர்களின் கோரிக்கைகள் நிறைவேற உரிய நடவடிக்கைகள் எடுப்பதாக உறுதியளித்தார். தற்சமயம் ஹலோ போலீஸ் என்ற திட்டத்தில் 9952740740 என்ற எண்ணுக்கு அழைத்தால் உடனடி நடவடிக்கைகள் எடுக்க ஏற்பாடு செய்திருப்பதாக சொன்னார். இதன் மூலமாக 967 நபர்கள் தொடர்பு கொண்டதாகவும் அதில் 138 வழக்குகள் பதிவு செய்திருப்பதாகவும் அவற்றில் 67 புகார்கள் சாதிய அடக்குமுறை பற்றி உள்ளன என்று சொன்ன அவர் இதன் கீழ் 296 பேர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொன்னார். ஆனால் எல்லா இடங்களிலும் காவல்துறை இப்படி நியாயமாக நடந்து கொள்ள முடிகிறதா என்ன? இல்லை என்பதை ஒரு கொலை வழக்கில் கைதாகி விடுதலையாகி இருக்கும் தட்டப்பாறை ஏசுதாஸின் வாழ்க்கை சொல்கிறது. அந்தோணி என்பவர் இறந்த வழக்கில் தொடர்பே இல்லாத ஏசுதாஸை கைது செய்தார் இன்ஸ்பெக்டர் செல்வம். அன்னைக்கு சாயந்தரம் போல எஃப்ஐஆர் போட்டு இங்க கோர்ட்ல வந்த அப்புறம் தான் ஜட்ஜி உங்க மேல கொலைப்பழி இந்த மாதிரி 2 டபுள் மர்டர்ல போட்டுருக்காங்கன்னு சொல்ல போய் எங்களுக்கே தெரியும். அடுத்து 90 நாள் உள்ள இருந்தேன். உள்ள இருந்து வெளியே வந்த அப்புறம் ஃபுல்லா பெட்டிஷன் எழுதினேன், சேம் செல் வரைக்கும் எழுதினேன். அங்க இருந்து அந்த பெட்டிஷன் அனுப்புனதெல்லாம் இங்க டிஎஸ்பி சாகுல் கம்மி சார்கிட்ட தான் வந்துச்சு. அவரு என்ன சொன்னாருன்னா, நீ எங்க எழுதினாலும் எங்கிட்ட தான் வரும், நாங்களும் காக்கி கேட்டு தான் அவரை போய் நாங்க என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டாங்க.
மேல்முறையீட்டில் இயேசுதாசும் அவரோடு சேர்ந்தவர்களும் குற்றமற்றவர்கள் என தெரிய வந்திருக்கிறது. தற்போது நிஜமான குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இன்ஸ்பெக்டர் செல்வம் பொய்யாக கைது நடவடிக்கைகள் எடுத்திருப்பதும், VAO-வின் கையெழுத்தை போலியாக பயன்படுத்தி இருப்பதும் விசாரணையில் வெட்ட வெளிச்சமாக நிரூபணமாகி உள்ளது. ஒரே சாதியை சேர்ந்தவராக இருப்பதால் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இருந்திருக்கலாம் என்று சொல்லப்படும் இன்ஸ்பெக்டர் செல்வம் குற்றம் நிரூபிக்கப்பட்டும் சின்ன தண்டனை கூட துறை ரீதியாகவோ சட்டப்பூர்வமாகவோ இல்லாமல் இப்போதும் திருநெல்வேலியில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். இன்னொரு இளைஞன் வந்து கஷ்டப்படாம இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து கண்டிப்பா தண்டிக்கப்பட வேணும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா ஒரு படிச்ச இளைஞனுக்கே இவ்வளவு ஒரு இதுனா எப்படி இருக்குன்னு பாத்துக்காங்க. அவரு அன்னைக்கு வந்து என்னை திட்டும் போதெல்லாம் பர்பஸாவே திட்டினார். எப்படி திட்டினாருன்னா பயிலனுங்கிற மாதிரியே ரொம்ப அன்னைக்கு திட்டி மனதளவிலேயே என்னை ரொம்ப சாகடிச்சிட்டாங்க. உள்ள இருக்க போகும்போதே உள்ள இருக்கிற அக்யூஷன் நிறைய பேர் சொன்னாங்க 1.5 வருஷம் கழிச்சுதான் அந்த போலீஸ் அடியை உங்களுக்கு காமிக்கும். இப்போ வந்து என்னால வந்து எந்த வேலையும் பார்க்க முடியல. குறுக்கு அதாவது இடுப்பு பெயின், மார்பு பெயின், பிளட் வாமிட்டு, இதனால நான் வந்து GHல அட்மிட் ஆகி இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். தாமிரபரணி படுகொலைகளுக்கு பிறகு திருநெல்வேலியில் பணியில் இருக்கும் சாதி ரீதியான காவலர்களின் விகிதம் பற்றி அளவீடுகள் உண்டு. அவை கடைபிடிக்கப்படுவதில்லை என்பது போக கொலை குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்பட்ட காவல்துறை சேர்ந்த நபர்கள் தண்டிக்கப்படாமல் இருப்பதும் வன்முறை பூமியின் சாபமாகத்தான் இருக்கிறது. 2020 வல்லரசு அவங்க என்ன மாதிரி இன்னும் ஒரு 15 ஒரு 20,000 இளைஞர்களை இதே மாதிரி ஒரு இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கூட்டமே கூடி சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னா நாங்களாம் எங்க போவோம்? எப்படி வல்லரசு ஆகும்? தினம் செய்தித்தாட்களில் கொலைகள் பற்றியும் எண்ணிக்கைகள் அதிகரித்து இருப்பது பற்றியும் வாசித்து நாம் செய்தித்தாளின் அடுத்த பக்கத்தை வாசிக்க தொடங்கலாம். மற்ற வேளைகளில் நாம் மனம் லயிக்கவும் செய்யலாம். ஆனால் அந்தந்த குடும்பங்களின் இரத்த காயங்களின் ஈரம் காயாமல் தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது தாமிரபரணி. எனக்கு வச்சு தேடி ஆள வச்சுட்டு போயிட்டாங்க.